இந்த உலக கின்னஸ் சாதனை நிகழ்வில் நானும் பங்கு பெற்றினேன். அதற்கு முதல்கண் நன்றிகளை கடவுளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் 5000க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கு பெற்றினார்கள். இலங்கையில் மட்டுமின்றி உலகில் எல்லா நாடுகளிலிருந்தும் நடன கலைஞர்கள் இந்நிகழ்வில் பங்கு பெற்றினார்கள். முக்கியமாக காலிமுகத்திடலில் இந்நிகழ்வு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மிக அழகிய சூழலில் இடம்பெற்றது. கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. இந்நிகழ்வுக்கு எங்களை அழைத்து சென்ற ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலிமுகத்திலே பரபரப்பாக இருக்குது. பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டு களித்தார்கள். இப்பொழுது இந்நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒத்திகை நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை அவதானிக்கலாம். இலங்கை திருநாட்டில் வரலாற்று நிகழ்வான இந்நிகழ்வு நடைபெறுவதையிட்டு பெருமிதம் கொள்கிறோம். ஆஹா, கடலின் அலைகள் கரையை நோக்கி மோதுவது இன்னும் இந்நிகழ்விற்கு மெருகூட்டுகிறது. இப்பொழுது இந்நிகழ்வுக்கான ஒத்திகை ஆரம்பிக்கப்படுகிறது. இத்தனை நடன கலைஞர்களின் கால்கள் பூமியை வருடிச் செல்லும் போது பூமித்தாயே பொறித்து போயிருப்பாள் அல்லவா? அதனைத் தொடர்ந்து கின்னஸ் உலக சாதனைக்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு ஆரம்பிக்கவிருக்கிறது. அனைத்து நடன கலைஞர்களும் ஒத்த ஆடை ஆபரணங்கள் ஒப்பனைகளுடன் இருப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. QR ஸ்கேனிங் மூலம் மாணவர்களின் எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது. கின்னஸ் லட்சணையை அணிந்தவாறு நாங்கள் எல்லோரும் இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு தயாராக உள்ளோம். இதோ எங்கள் கின்னஸ் உலக சாதனைக்கான ஆரம்பம். விநாயக வினை கட்ட அருளிய கணபதி ஜெய ஜெய. ஹரி திருமருகனே விக்ன விநாயக வினை கட அருளிய கணபதி ஜெய ஜெய. கிட்ட உத்தர கடன் கிண்ணம் தி கிட்ட உதர கடன் ஜெய ஜெய. கதி கதுதி கையானை முக இந்த பாரத கலைஞர்களே ஒன்றிணைந்த சாதனை. 10,000 சலங்கைகள் இலங்கை தாய் திருநாட்டின் முட்டி மோதிய சங்கமம் 2026. இதோ இந்த சர்வதேச உலக சாதனை நிகழ்வின் உத்தியோகபூர்வ முடிவு கொழும்பு காலிமுகத்திடலில் இருந்து 4,988. Congratulations. A new record has been made. அத்தோடு கடல் தொழில் கடல் வளங்கள் நீரியல் துறை அமைச்சர் கௌரவ ராமலிங்க சந்திரசேகரன் அவர்களிடமும் அதே போன்று தொழில் பிரதி அமைச்சர் கௌரவ மஹிந்த ஜெயசிங்க அவர்களின் கரங்களிலும் அத்தோடு எங்களுடைய இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கரங்களுக்கு இப்பொழுது வைபவ ரீதியாக கையளிக்கப்படுகிறது. எல்லோரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஒரு கரகோஷம் காலிமுகத்திடல் அதிர வேண்டும். இது பாரத கலைஞர்களே ஒன்றிணைந்த சாதனை. இந்நிகழ்விற்கு கால்நிலை கூட சாதகமாக அமைந்தது. மழையில்லாத கால்நிலையாக இருந்தது. இதுவும் இறைவனின் அருள் கடாட்சம் எனவே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் ஹலோ ஹரிணி.